மாணவர்களே, நாம் இப்பொழுது மார்க் டெஸ்ட்டில் 71வது கேள்வியிலிருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுக்கப்பட்ட படங்களின் தொடர்ச்சியாக கொஸ்டின் மார்க் குறியிட்ட இடத்தில் அமைய வேண்டிய படத்தை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. இங்கே ஒரு சின்ன பகுதி வட்டமாக மாறி இருக்கு. அப்போது அடுத்தது இது வட்டத்தில் உள்ளது தான் சரியா. இது சதுரம் உள்ளே போயிட்டு உள்ளே நல்லா பிளாக் பண்ணியிருக்கு. அப்போது நம்மளுக்கு எது இங்கே உள்ளே போகணும், ரெண்டாவது இது உள்ளே போகணும், அப்படி தானே. இது வட்டம் உள்ளே போகும்போது பிளாக், நாலுலேயுமே பிளாக் தான் ஆயிருக்கு. இந்த அம்புக்குறி எல்லா பக்கமும் வரணும். இந்த ரவுண்டு ஃபுல்லு ஃபினிஷ் ஆன மாதிரி எல்லா பக்கத்துலேயும் வருது அப்படின்னா இது அம்புக்குறி மாதிரி சொல்லவே முடியாது. இதை சொல்லலாம். இது 2 பக்கம் வந்திருக்கு, இது 4 பக்கமும் வந்திருக்கு. அப்போ இதை தான் எடுக்கணும். இதுதான் ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 1 தான் ஆன்சர் சரியா, கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்தது 72 பாருங்கள். இந்த முக்கோணம் இப்படி டைரக்ஷனில் வந்திருக்கு. அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது இங்கே வந்திருக்கு, அடுத்த கட்டத்தில் இங்கே வந்திருக்கு பாருங்கள். அடுத்த கட்டத்தில் இந்த இடத்துல வரணும் சரியா. அப்போ இந்த இடத்துல வரணும் அப்படின்னா எது வரணும்னு பாருங்கள். இங்கே வரணும், ஓரத்தில்னா இதில் இருக்குது, 4வதுல இருக்குது. வேறு எதுலேயும் வரல. ஆன்சர் இப்போவுமே சொல்லிடலாம், இதுதான் ஆன்சருன்ட்டு அப்படி தானே. அடுத்தது எதுக்கும் சதுரத்தை பார்த்துருங்க. இது உள்ள இதில் உள்ளதுக்குள்ளேயே மூவ் ஆகிருக்கு. இங்கே அடுத்தது இங்கே வந்திருக்கு, அடுத்தது இங்கே வந்திருக்கு பாருங்கள், அடுத்தது இங்கே வரணும். அப்போ இது ஆன்சர். 73 போவோமா. அடுத்தது இந்த படத்தை சதுரத்தில் இந்த ஆஃப் 2ல் இந்த மேலே உள்ள பகுதி போயிட்டு, அப்போது இது 5 பக்கம் உள்ளது. அப்போ இது மட்டும் போகணும். இது மட்டும் போகணுன்னா எது வரும், 2 வருமா. 73 இங்கே பார்த்துக்கோங்க. இது மட்டும் போகணும். 5 இதில் இது மேலே தூக்கியே இருக்குது, இது வராது. இது மட்டும் தனியாக போட்டிருக்காங்க 1ல், அதுவும் வராது. நம்மளுக்கு இது மட்டும் தானே போயிருக்கு. அப்போ இங்கேயும் இது மட்டும் போகணுன்னா 2 சரியா. அடுத்தது 74க்கு இங்கே புள்ளி வச்சுருக்கு, இங்கே முக்கோணம் இருக்குது. அடுத்த இதில் அடுத்த இதுக்கு வரும்போது இந்த ரவுண்டு இங்கே போயிருக்கு, இங்கே போயிருக்கு. இந்த முக்கோணம் அங்கே தலைகீழாக போயிருக்கு. அடுத்தது இந்த புள்ளி இங்கே வந்திருக்கு சரியா. அடுத்தது ஆகும்போது இது அங்கே போயிருக்கு, இந்த ரவுண்டு அங்கே, முக்கோணம் நேராக போயிருக்கு. அப்போது அதுக்கு அடுத்ததில் இது எப்படி வரணும், இந்த முக்கோணம் அங்கே தலைகீழாக போகணும், அப்படி தானே. தலைகீழாக எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுலேயும் 4லேயும் இருக்குது. இதுலேயும் தலைகீழாக தான் போயிருக்கு, அதுலேயும் போயிருக்கு. அடுத்தது இந்த இது அங்கே போகணும். அடுத்தது இது கீழே வரணும் சரியா. சரி, 2லேயுமே கரெக்டாக தான் இருக்குது. கையை 1ல் வச்சுக்கோங்க. இது இங்கே 1, இந்த கார்னருக்கு இருக்குது சதுரம். அடுத்தது அடுத்த கார்னருக்கு வந்திருக்கு, அடுத்தது கீழ் கார்னருக்கு வந்திருக்கு, அடுத்தது இங்கே வரணும். அப்போ இது தான் வரணும். 4 தான் கரெக்ட். இது இங்கே தான் இருக்குது, அது தப்பு சரி. இதே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது 75ல் இந்த படத்தை பாருங்கள். மேலே பிளாங்க்கு, கீழே டார்க் பண்ணியிருக்கு. அடுத்தது இதை நகட்டியிருக்காங்க. 2வது இதுக்கு வரும்போது மேலே கருப்பாக இருக்குது. 3வது இதுக்கு வரும்போது 2 நேரம் மேலே கருப்பாக இருக்குது சரியா. இது மட்டும். 4வது இதுக்கு வரும்போது எப்படி வரணும் அப்படின்னு பார்ப்போமா. 2 நேரம் கருப்பாக இருக்க இப்படி இது வரும். இதே மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா. இதுலேயும் இருக்குது. இந்த 3மே அப்படி தான் இருக்குது. அடுத்தது முக்கோணம் எப்படி வந்திருக்கு நடுவில். அடுத்தது 2 நேரம் இந்த தலைகீழ வரணும், இங்கே தலைகீழ. அடுத்தது இங்கே போயிருக்கு சரி. இப்படி சுற்றி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே போயிருக்கு. அடுத்தது இங்கே வரும்போது நேராக வரணும், நம்மளுக்கு இந்த நேராக வரணும் இப்படி சரியா. அப்போது எதுலெல்லாம் நேராக வந்திருக்கு, 2லேயும் நேராக தான் இருக்குது, 4லேயும் நேராக தான் இருக்குது. 2லேயும் நேராக தான் இருக்குது, 4லேயும் நேராக தான் இருக்குது. அப்போ அடுத்தது பாருங்கள், இது ஐங்கோணம், இது 5 பக்கம் இருக்கா. அப்போ இது இங்கே போகும்போது இப்படி இருக்குது. அடுத்தது இங்கே போகும்போது நேராக போகுது, இங்கே போகும்போது இப்படி சுற்றி தான் வரணும், இந்த டைரக்ஷன் தான். இப்படி வரும்போது நேராக போகுது. அடுத்ததில் 2 நேரம் நேராக வரணும். அப்படி 3வது நேரம் என்னதுன்னா இதோடைய டைரக்ஷனை மாற்றிக்கிறணும் சரியா. இப்படி கிடையாது, இப்படி மாற்றணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் சரியா. சரி, கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்க. 77 பார்க்கலாமா. இங்கே பெருக்கல் குறி இருக்குது மொதல் படத்தில். இதில் வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கணும். அடுத்ததுலேயும் பெருக்கல் குறி,
இதுலேயும் பெருக்கல் குறி வந்து இங்கேயும் அங்கேயுமா போயிருக்கு. அப்படி தானே? இதுலேயும் கொஞ்சம் ஒன்று போல் இருக்குது. அடுத்தது இங்கே ப்ளஸ் குறி இருக்குது. இது 3 வந்து பெருக்கல்ல இருக்கா, அப்போ 4 தான் வித்தியாசமாக இருக்குது, ப்ளஸ் இருக்குது. 77 சரியா? 78ல் சரி, இதில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் 6 பக்கம் இருக்குது, 2, 4, 5 புள்ளி இருக்குது சரியா? இதில் 3 பக்கம் இருக்குது, 2, 4, 5 புள்ளி இருக்குது. 3 பக்கத்துக்கு 5 புள்ளி. இது 5 இருக்கா கோடு. அப்போ 1 இங்கே 3, 4, 5, 6, 7 இருக்குது. 5க்கு 7, இங்கே 3க்கு 5, இங்கே பாருங்கள் 4 பக்கம் இருக்கா. அப்போ 2, 4, 6 இருக்குது. 4க்கு 6 இருக்குது. 2 கூட இருக்குது புள்ளி. இதில் மட்டும் பாருங்கள் 6 பக்கத்துக்கு எத்தனை இருக்குது? 2 கூட இருக்கணுங்களா? 2, 4, 5 குறைய இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். மீதி எல்லாத்துலேயும் அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி 2 கூட இருக்குது. அடுத்தது 79. ஒரு பகடையின் 3 வேறுபட்ட நிலைகள் XYZ இதை கொடுத்துருக்கு. XYZ படத்தில் காட்டப்பட்டுள்ளது. படத்தினை உற்று நோக்கி கீழ்கண்ட வினாவிற்கு விடையளிக்கவும். Y என்ற படத்தில் Yயில் பகடையின் அடிப்புறத்தில் அமையும் எண் 4 மேல் பக்கம் எடுத்துக்கிட்டான்னா அடிப்புறம் என்னது இருக்குன்னு கேட்குறது. 4, 6, 3 இருக்கா? இதில் ஒரு எண் வந்து ஒன்று போல் வர்ற மாதிரி 2 பகடை எடுங்க. 4 இருக்கணும், இல்லை 6 இருக்கணும், இல்லை 3 இருக்கிற மாதிரி ஒரு பகடையை எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கலாம்? அதில் போன தடவையே சொன்னேன்னா கிளாக் வைஸில் எழுதணும். இதில் எப்படி எழுதலாம்? 4, 3, 6 இப்படி எழுதிக்கிட்டோம். அடுத்தது இங்கே வந்து 4 இல்லைன்னா இங்கேயே எடுத்துக்கிறேன். 4 கிளாக் வைஸுங்கும்போது இப்படி எடுக்கணும் சரியா? அப்படி எப்படி எடுக்கலாம்? 4, 5, 1 கிளாக் வைஸில் சரியா? 4, 5, 1. அப்போது இதுக்கு வந்து என்ன எண் இல்லை? 2 4 இருக்குது. அதில் ஒரு 4 எடுத்து விடணும். அப்போ மீதி எந்த எண் இல்லைன்னு பாருங்கள், 2 இல்லை. அப்போ ஒரு 4 எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்? 2. அப்போ மேலே 4 இருந்தால் கீழே யார் இருக்கணும்? 2 இருக்கணும் சரியா? 79க்கு ஆன்சர், 2வது ஆன்சர் 2 தான் கீழே இருக்கும் சரியா? இதை திரும்ப வேணாலும் பார்த்துக்கோங்கம்மா. அடுத்தது 80. ஒரு கனசதுர உருவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கனசதுரத்தில் M என்ற எழுத்திற்கு எதிரே அமையும் பக்கத்தில் உள்ள எழுத்து எம்முக்கு எது எதிரே அமையும் அப்படின்னு கேட்டிருக்கு சரியா? அதில் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். 1 விட்டு பார்க்கணும் சரியா? இப்போ Pக்கு எதிரே யார் இருப்பான்னா N. Pக்கு எதிரே N இருக்கும். இதுமாரி L 1 விட்டுட்டு பாருங்கள். Lக்கு எதிரே O இருக்கும். அப்போ எம்முக்கு எதிரே யார் இருக்கணும்? K இருக்கணும் சரியா? எம்முக்கு எதிரே K. 2 ஆன்சர் சரியா? அடுத்தது நீர் பிம்பத்தினை கண்டறிய. நீர் பிம்பம் சொல்லும்போது இது வந்து தலைகீழ இப்படி எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 இந்த எழுதி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி பார்க்கணும். அதில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும். நான் வந்து இந்த 5D இந்த இப்படி எழுதியிருக்கேன். இந்த இருக்குல்ல இப்படி இல்லை டார்க்காக பென்சிலில் ஸ்கெட்ச் வச்சு எழுதிட்டு இப்படி காட்டுறேன் உங்களுக்கு சரியா? இதில் தெரியுதான்னு பாருங்கள். இந்த தலைகீழ தெரியுதா? அதை தான் ஆன்சர். தலைகீழ என்னது தெரியுதுன்னு பாருங்கள். இந்த தலைகீழ தெரியுதா? 5 வந்து இப்படி இருக்குது சரியா? 5 இப்படி இருக்குது. அடுத்தது டி வந்து டி மாதிரியே தான் இருக்குது. அடுத்தது O, அடுத்தது Bயை பாருங்கள் சரியா? மாற்றி தெரியுதா? இப்படி தெரியும். இது வந்து எங்கே பொருந்ததுன்னு பாருங்கள். இங்கே வந்து 4ல் பொருந்தது சரியா? 4 ஆன்சர். அடுத்தது 80 கொடுத்துட்டு ஒரு பக்கம் ஆரோ ஒரு பக்கம் ரவுண்டு இருக்குது. இந்த பக்கம் இது வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னா இப்படி திரும்பியிருக்கு அப்படி தானே? இப்படி திரும்பியிருக்கு. இப்படி இருந்தது இப்படி திரும்பியிருக்கு. அப்போது 90 டிகிரி இதிலிருந்து இங்கே வருதுன்னா 90 டிகிரி இந்த இடத்துல இருந்து இங்கே வருது 90 டிகிரிக்கு மாறி இருக்குது. அப்போ இது வந்து குச்சி மாதிரி இந்த இருக்க தலைகீழ வந்திருக்கு. இது வந்து என்ன பண்ணியிருக்கு? மேலே வந்து அம்புக்குறி போயிட்டு. அப்போது இது வந்து இப்படி இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? 90 டிகிரிங்கும் போது இப்படி திரும்பணும் சரியா? இப்படி திரும்பணும் அப்படின்னா 82ல் பாருங்கள். இப்படி திரும்பணுன்னா இந்த வந்து குச்சி வந்து நேராக இந்த இப்படி போயிடணும். இப்படி நேராக லெஃப்ட் சைடில் தான் போயிருக்காங்க. இது வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா? இதுவுமே லெஃப்ட் சைடுக்கு போகணும். அப்போ இதை பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது என்ன கேட்டால். இது கரெக்டாக இருக்குது. இது வந்து
இப்படி போகும்போது டவுனில் வரணும்ல, ஆப்போசிட்டில் 3 ஆன்சர். சரியா? 83. இதில் வந்து என்ன படம் வரும் அப்படின்னு பார்க்கணும், அப்படி தானே? இங்கே இருக்குது. சரியா? அடுத்தது இங்கே போயிருக்கு பாருங்கள், இந்த வி ஷேப்பு இங்கே போயிருக்கு. சரி, அதை மட்டும் பாருங்களேன். அடுத்தது கீழே போய் வி ஷேப் இங்கே போயிருக்கு. அப்போ இது இங்கே இருக்குது. அப்போ இங்கே எப்படி வரணும்? மேலே போகணும். சரியா? மேலே போகணும். மேலே போகணுன்னா இது ரெண்டுமே மேலே தான் இருக்குது. இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. கையை ஒன்றில் வச்சுக்கிருவோம். அடுத்தது இந்த குறி எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். இந்த கார்னரில் இருக்கா? அடுத்தது அடுத்த கார்னருக்கு போயிருக்கா? அதுக்கு அடுத்தது எங்கே போகணும்? அப்போ இது இங்கே இருந்துச்சுன்னா இது இந்த கார்னருக்கு வரணும். இதுதான் ஆன்சர். 3. இந்த கோடு இந்த கார்னர், அடுத்தது அடுத்த கார்னர். கார்னரை வச்சு இந்த கணக்குகளை பாருங்கள். சரியா? அடுத்தது 84. இதில் பாருங்கள், இது வந்து இப்படி வந்திருக்கு. அடுத்த இதில் இங்கே இருந்துட்டு இங்கே இப்படி திரும்பியிருக்கு 90 டிகிரி. சரியா? இப்படி இங்கே இருந்து இப்படி 90 டிகிரி திரும்பியிருக்கு. அதுமாதிரி இங்கே இருந்தது அப்படின்னா இப்படி திரும்பணும், இந்த பக்கம் திரும்பணும். சரியா? அப்போ 84க்கு இப்படி இருக்குன்னா இப்படி திரும்பணும். இந்த சதுரம் வந்து இங்கே வரணும், இங்கே வரணும். இந்த இப்படி இருக்குல்ல, அது வந்து இங்கே வரணும். இந்த இருக்குல்ல, இதுக்கு வரும். இது 6, இது பார்ப்போமா? அடுத்தது உள்ளுக்குள்ளே கோணம் வந்து அப்படி உள்ளுக்குள்ளே அட்டாச்ட் ஆகிற மாதிரி போயிருக்கா? உள்ளுக்குள்ளே அட்டாச்ட் ஆகிற மாதிரின்னா இது வந்து வேறு மாதிரி விழுந்திருக்கு. இதுதான் வரும். இந்த டைரக்ஷன் இந்த இருக்குல்ல, இது இப்படி வரணும். ஆனால் இது மாற்றி வந்திருக்கு பாருங்கள். இது இப்படி தானே வந்திருக்கு. இது தான் கரெக்டு வரும். சரி, இதுவும் கரெக்டாக இருக்கா? அப்போ இதுதான் ஆன்சர். அது உள்ளதை கரெக்டாக பாருங்கள் என்ன. அடுத்தது 85. இங்கே வந்து என்னது வரும்? அப்போ இதை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 3 வந்து 5ஆ மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு இது தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 3 5ஆ மாதிரி இருக்குது. அப்போ 4 இருந்தால் இங்கே 6 வரணும். 6 வர மாதிரி இந்த ரெண்டுமே 6 வருது. சரியா? இதுலேயும் 6 பக்கம் வருது, 6. சரி, அடுத்தது இதில் வந்து 1 வந்து 2 ஆகிருக்கு. அப்போ 1 வந்து இங்கே 2 ஆகணும். இதுலேயும் 2, இதுலேயும் 2. 1 போலல்ல வருது. அடுத்தது இதில் 2 வந்து 1ஆ குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே 2 1ஆ குறையணும் இது. சரியா? அடுத்தது இது வந்து மேலே பிளாக் பண்ணி விட்டுருக்கலாம். இது சும்மா வந்திருக்கு. சரியா? அப்போது இதில் வந்து இங்கே வந்து சும்மா வரணும். அப்போ 3 ஆன்சர் 85ல். கொஞ்சம் பார்க்க தெரியுதா எப்படி செய்யணுன்ட்டு? அடுத்தது 86. படத்தில் விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்க. இதில் என்ன பகுதி விடுபட்டுருக்கு அப்படின்ட்டு இது பாருங்கள், நல்லா தெரியுது. இதை பார்க்கவே இங்கே இது ஜாயின் பண்ணணும், அப்படி தானே? அப்போ எல்லாத்துலேயுமே அதான் ஜாயின் பண்ணியிருக்கு. 2 3மே அதுதான் ஜாயின் பண்ணியிருக்கு. அடுத்தது இதிலேருந்து இப்படி வரணும் இல்லையா? இதை பார்க்கலாம். இது வந்து இப்படி தான் வந்திருக்கு. 2 4 1 போல் இருக்குது. 2 4. சரியா? இது இப்படி தான் வந்திருக்கு. அடுத்தது இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர். அப்போ இந்த கார்னருக்கு ஒரு பூ வரணும்ல, அது இங்கே வந்திருக்கு, அதுவும் இங்கே வந்திருக்கு. சரியா? அடுத்தது ஒரு ரவுண்டு இந்த இருக்குல்ல, இந்த ரவுண்டு வந்து இப்படி வந்து முடியணும்ல, அதை பாருங்கள். இதில் அது தப்பாக இருக்குது. அப்போ இதில் கரெக்டாக இருக்குது. இதில் 4ல் கரெக்டாக இருக்குது. அப்போது 4 ஆன்சர். அடுத்தது 87. 87ல் இங்கே வந்து எது முடியணும்? அப்படி தான் இங்கே வந்து எதை போட்டால் ஃபினிஷ் ஆகும்? இப்படி போடுங்க. சரியா? எப்படி? இதில் ஒரு அரை இந்த கால் வட்டம் என்ன, இப்படி ஒரு கால் வட்டம் போடணும். அதில் இந்த கால் வட்டம் எடுத்துக்கிறேனே. அடுத்தது இந்த சதுரத்தை முடிக்கணும். இந்த சதுரம் அதுவும் இருக்குது. அடுத்தது இதில் வந்து இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்குது, முக்கோணம் இருக்குது. 87 இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது. அப்போது இது வந்து இங்கே எப்படி இருக்கணும்? இங்கேயும் ஒரு முக்கோணம் வரணும். சரியா? முக்கோணம் வரணும். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புள்ளி, அப்போ இங்கே ஒரு புள்ளி வரணும். இங்கே ஒரு புள்ளி, அப்போ இதில் வந்துட்டு இங்கே ஒரு புள்ளி. இந்த இருக்குல்ல, இந்த 2 இருக்குல்ல, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே ஒரு புள்ளி வந்துட்டா. அடுத்தது இங்கே ஒரு புள்ளி வந்து இங்கே ஒன்று வரணும்ல, அது இங்கே வந்துட்டு. சரியா? அடுத்தது இன்னொரு இந்த கோடு பாருங்கள். இந்த வந்து இப்படி ஒரு கோடு வந்திருக்கா? சரியா? அது வந்து இங்கேயும் இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு இங்கே வந்துட்டு. அப்போ இதுதான் ஆன்சர். 1 தான் ஆன்சர். வேறு எதுலேயும் பார்த்தோம்னா முக்கோணம் வந்து தலைகீழாக தான் இங்கே வரணும். இந்த ரவுண்டு வந்து தப்பாக வந்திருக்குல்ல, இது வந்து வராது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது கொடுக்கப்பட்ட படம் எக்ஸ் ஆனது
ஆனது 1, 2, 3, 4 ஆகிய மாற்று விடைகளில் ஒரு பகுதியாக உள்ளது. அதனை தேர்ந்தெடுக்க. இதை கொண்டு போய் இங்கே வந்து ஒரு பகுதியாக இருக்குது, பொருத்தி பாருங்க அப்படிங்கிறாங்க. இது பெரிய முக்கோணம், சின்ன முக்கோணம். இதில் வரலை. இதில் வந்து இதை சின்னதுன்னு எடுத்துக்கிட்டால், இதை சின்னதுன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து இப்படி போகணும் பெருசு. ஆனால் இங்கே ஒரு எக்ஸ் மாதிரி வருதுல்ல, இது பொருந்தாது. 2 பொருந்தாது. 3ல் வரவே இல்லை. அப்போ 4 தான் வரும். இந்த பாருங்க, இது சின்னதா, இது கார்னர் கரெக்டாக வருது. இதில் பெருசாக வந்துட்டா அடுத்தது இதில் வந்து பொருந்திட்டு சதுரமும் இருக்குது. சரி, அப்போ 4 ஆன்சர். 88, 89, 89. கீழ்கண்ட படங்களின் கண்ணாடி பிம்பங்களை கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க. ஸ்ட்ரோக்கு கண்ணாடி பிம்பம் சொல்லும்போது நல்லா டார்க்காக எழுதிக்கோங்க. ஸ்ட்ரோக்குன்னு இப்படி எழுதிட்டு அதை எப்படி பார்க்கணும், இங்கேருந்து இப்படி திருப்பணும், இந்த பக்கம் திருப்பணும். சரியா, இங்கே பாருங்கள், திருப்பி பார்க்கணும். எஸ் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு. சரியா, இதில் பாருங்கள் எப்படி வரும் அப்படின்ட்டு. இது தெரியுதா, நான் இந்த இதிலே எழுதுகிறேன்ல, இங்கே இந்த எஸ் இப்படி தலைகீழ வருது, இந்த இ வந்து இப்படி வருது. சரியா, இந்த கே வந்து இப்படி வருது. எழுதுங்க, என்னோடய சேர்ந்து எழுதுங்க. ஓ, அடுத்தது ஆர், இது டி. சரியா, இதை வந்து எழுதினோம்னா எஸ் வந்து இதில் வந்து எங்கே வரும்னு பாருங்கள். எஸ்ஸு டி ஆர் ஓ, இந்த கே இப்படி இருக்கா, இது 4 ஆன்சர். சரியா, அடுத்தது இதேமாரி இந்த படத்தை வரைஞ்சி பார்க்கணும். படத்தை வந்து இந்த இது அப்படி இந்த பக்கம் ரிவர்ஸில் இந்த பக்கம் இப்படி வரணும். இது வந்து இங்கே விழுந்திருக்கலாம், இது இந்த பக்கம் வரணும். சரி, அப்போ இந்த 2ல் 1 வருது. இந்த அம்புக்குறி வந்து இந்த இடத்துல இந்த அம்புக்குறி இப்படி வரணும் போது இங்கே தான் வரும் கரெக்டாக. சரியா, அப்போது இதை வச்சு சொல்லிடலாம். இந்த 2ல் 1 இது தான் வருது. இது வந்து இங்கே திரும்பும்போது இந்த பக்கம் வரும். சரியா, 1 ஆன்சர். இது வரைக்கும் 90 கேள்விக்கான விடைகள் முடிந்து விட்டது. இதை திரும்ப பாருங்கள், நோட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், விரைவில் சந்திப்போம். நன்றி.